புதிய பார்வையை கொடுக்கிறாரு திரு ஜென்ராம். நீங்க வந்து தேர்தல் வெற்றி அது ஜனநாயகம் என்று ஜனநாயக வழிமுறைகள் மூலமாகவே ஜனநாயகத்தை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபடுறீங்க அப்படிங்கிறாரு ஆச்சாரி. அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஒரு காலம் சிதைக்க மாட்டோம், சிதைக்கவும் முடியாது. ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படின்றது வந்து செட் லா. அதுக்கு வந்து யாரும் அது எங்க ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அது பண்ண முடியாது. ஆனா நீங்க 2 பாயிண்ட் அதுலதான் நீங்க இப்படி பாருங்களேன், ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு ஒண்ணு நடக்குதா இல்லையா? ஆட்சியை கலைக்க முடியாது. ஆட்சி கலைச்சா நாங்க ஜனநாயகத்தை மீறிட்டோம் அல்லது சட்டம் அனுமதிக்காது பொம்மை வழக்குக்கு பிறகு. ஆனால் தொடர்ச்சியாக ஆட்சி கவிழ்ப்புகள் நடக்கிறதா இல்லையா? இந்தியால பல இடங்கள்ல அது நடந்திருக்கிறதா இல்லையா? இல்ல, இப்ப பத்திய செல்வன், ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது வந்து நீங்க யார நீங்க குறை சொல்றீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கான்சென்ஸை நீங்க வந்து கேள்வி எழுப்புறீங்க. அவங்களுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களை இவங்க சுட்டி காட்டுறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சுட்டி காட்டுறாங்க. நெருக்கடிகளை அவர்கள் வந்து எந்த விதத்துல சுட்டி காட்டுறாங்க அப்படின்றது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொரு ஈவன் வந்து உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவே எடுத்துங்க. மகாராஷ்டிரால நடந்தது ஆட்சி மாற்றமா ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகான இன்னொன்னு. ஆனா அதுக்கு பிறகு தேர்தல் மூலமா பாருங்க மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப அதுதான் நடைமுறை, அதுதான் சரியான நடைமுறை அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வரீங்களா? இதுவே காங்கிரஸ் இருந்து இதை செஞ்சா அதை ஆதரிப்போமா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா 2024 கடந்த மாதம் நடந்த தேர்தல்ல மக்கள் எந்த அததான் சொல்றாரு திரு ஜென்ராம். அததான் திரு ஜென்ராம் என்ன சொல்றாருன்னா, ஒரு தவறு நடக்கிறது, அது வந்து ஒரு ஜனநாயகத்துல சரியான அணுகுமுறை அல்ல. ஆனால் ஒரு தேர்தல் வெற்றி என்பதை வைத்து ஜனநாயகத்திற்கு விரோதமான எல்லாவற்றையும் ஜனநாயகத்தின் மூலமாக நாங்க செய்யறோம் பாருங்க நீங்க சொல்றீங்கிறாரு. இல்ல, ஜென்ராம் சாருக்கு வந்து இது புரியாம இருக்கிறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அதாவது அட் தி எண்ட் ஆஃப் தி டே தேர்தல் அரசியல் தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த நமக்கு உரிய அந்த வாய்ப்பு. இல்ல சார், கொஞ்சம் புரிச்சுக்கோங்க. அதாவது இன்னைக்கு 8 கோடி பேர் 9 கோடி பேர் வந்து ஒரு கட்சிக்கு ஒரு வாக்காளருக்கு வந்து அவங்க வந்து ஓட்டெடுப்பு வந்து பங்கேற்று அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து யார கொஸ்டின் பண்றீங்கன்னா வாக்காளர்களை நீங்க கொஸ்டின் பண்றீங்க. அதுதான் தவறு அப்படின்னு. இதுதான் ஜனநாயகம். இந்த மக்கள் வந்து இன்னைக்கு எங்களை வச்சிருக்காங்க, நாளைக்கு எங்களை தூக்கி போடலாம், நாளை மறுநாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆக நீங்க அப்ப வந்து அந்த சமயத்துல இல்ல பாஜகவுக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எங்களை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ரொம்ப சிம்பிளா உதாரணம் சொல்றேன் திரு ஆச்சாரி. இல்ல திரு ஆச்சாரி, சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. தமிழ்நாட்டு அரசின் மீது, அரசினுடைய முடிவுகள் மீது, அல்லது கேரளால இருக்கக்கூடிய அரசின் மீது, அல்லது மம்தா பானர்ஜி அவருடைய தலைமையிலான அரசுல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அது எதுவுமே நீங்க சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, 40க்கு 40 வந்திருக்கு, மக்கள் ஏற்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அது நியாயமா இருக்க முடியுமா? அது இங்க பொருந்தாதா? அதாவது ஓவராலா இன்னைக்கு வந்து பார்லிமெண்டரி டெமோக்ரஸில நீங்க ஸ்டேட் வைஸா நம்ம பாக்குறது இல்ல. இன்னைக்கு பார்லிமெண்ட் பெருசேவா தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலம் குறித்த விஷயம் நீங்க வந்து 2 நாளுக்கு முன்னாடி டங்ஸ்டன் பத்தி நம்ம விவாதித்தோம். இன்னைக்கு வந்து எங்களுடைய நம்மளுடைய அமைச்சர் திரு முருகனும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் மக்கள் எந்த நினைப்புல இருக்காங்களோ அந்த டங்ஸ்டன் வந்து அந்த சுரங்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து எங்களுடைய அமைச்சரை போய் பார்த்திருக்க. ஆக அந்த அபிலாஷைகள் எந்தெந்த அவங்க எங்களுக்கு ஓட்டு போடல, 40 தொகுதி எங்களுக்கு கொடுக்கல, ஒரு தொகுதி கூட கொடுக்கல. ஆனால் அந்த மதுரை மக்கள் என்ன விரும்பினாங்களோ அந்த அபிலாஷையை பூர்த்தி செய்வது எங்களுடைய கடமை. அதற்காக இன்னும் போய் பார்த்தாங்க. இதற்குரிய அறிவிப்பு மிக விரைவில் வரும். செய்யணும். அது ஒரு அரசியல் கட்சியுடைய வாக்கள். ஆமா, இப்ப நம்ம தேர்தல் காலத்துல மக்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற்றணுங்கிறது தானே. அதுதான் இப்ப வந்து 2 பாயிண்ட் வந்து நான் சொல்றேன். ஒண்ணு வந்து பாலிசி பேரலிஸ். நான் வந்து ஆரம்பத்திலே நான் சொன்னேன், பாராளுமன்றத்துல இந்த மசோதாக்கள் வரும் பொழுது மக்களிடம் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். குறிப்பாக பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம். இப்ப வந்து 2025 அடுத்த வருடம் 2 மாநிலங்களுக்கு வந்து தேர்தல். 2026 தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கு தேர்தல். 2027 7 மாநிலங்களுக்கு தேர்தல். 2028 9 மாநிலங்களுக்கு, அப்புறம் 2029 பொது தேர்தல் பிளஸ் 3 மாநிலங்களுக்கு தேர்தல். இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து தேர்தல் நடக்கும் போது
கிட்டத்தட்ட 3 மாசம் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே பிளாக் ஆயிடும். எந்த ஒரு கொள்கை முடிவும் ஏற்க முடியாது. MCCயை மாடர்னைஸ் பண்ணுங்க. அது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டொமைன் ஏரியா. அதுல நாங்க எப்படி போக முடியும்? MCC வந்து அது எப்படி பண்ண முடியும்? சோ இது வந்து டொமைன் ஏரியா. யாரு வந்து நீங்க அதுதான் அவர் சொன்னாரு, தேர்தல் ஆணையத்திற்கே மாற்றா ஒரு அமைப்பை நீங்க உருவாக்குறீங்கன்னு தொடக்கத்திலே திரு பீட்டர் குறிப்பிட்டாரு. தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்தை நீங்க சஜஸ்ட் பண்றாங்க கமிட்டி. அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரிப்போர்ட் 1982 ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரீட்ரேஷன் அதான். சரி வரேன். ஓகே. அடுத்ததாக வந்து நீங்க அந்த அறிக்கைகள் மேல எல்லாம் அந்த டினவுன்ஸ் பண்ணி முடிவுகள் அரசு எடுத்தாச்சு. சரி வரேன். ஓகே ஆச்சாரி சொல்லுங்க. ஓகே நான் தொடரலாமா? ரிப்போர்ட் சார் சொல்லுங்க. அதாவது இல்ல ஒண்ணு இல்ல, உங்க நண்பர் ராமசாமி அவர்களுக்கும் ஜென்ராம் அவர்களுக்கும் ஒரு சின்ன முரண் இருந்துச்சு, அவங்க பேசிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. எஸ் ஓகே ஃபைன். இப்போ பாலிசி பேரலிசிஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு கொள்கை முடிவை எந்த ஒரு ஆட்சியும், அது மாநிலங்கள் ஆட்சியில இருந்தாலும் சரி மத்திய ஆட்சியில இருந்தாலும் சரி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்து ரெண்டாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க திரு மெய்யப்பன் அவர்கள்ட்ட, 3 அமைப்புகளுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது இதை வந்து எப்படி வந்து அதுக்கு தேவையான EVMs வந்து கிடைக்குமா, VVPAT கிடைக்குமா அப்படின்னு. இந்த அறிக்கை திரு கோவிந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கையில 8 தடவை பார்லிமெண்டரி கமிட்டி திரு சுதர்சன நாச்சியப்பன் தலைமையிலான அந்த பார்லிமெண்டரி கமிட்டியோட ரிப்போர்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு 8 தடவை. அந்த கமிட்டியோட ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் பொழுது இதே கேள்வி வைக்கப்பட்டது. அந்த சமயத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ECIL அப்படின்ற அந்த மத்திய அரசு நிறுவனம் எங்களால் 4 வருடத்தில் அல்லது 5 வருடத்திற்குள் எந்த அளவுக்கு தேவையான EVMs பிளஸ் VVPAT வேண்டுமோ அதை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துடலாம் சார். இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு, நம்மகிட்ட பணம் இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல மாற்று இல்ல. ஒரே வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வந்து சரியா? அதுதான் அது எப்படி அது எப்படி சரியா இருக்க முடியும் நடைமுறையில்? உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் தாராளமா சாத்தியம். ஏன் அதுக்கும் வர இப்ப வந்து வாக்காளர் பட்டியல் வந்து திருத்தம் செய்யப்படுகிறது. அது வந்து எலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல்ல உள்ள எலெக்ஷன் கமிஷன், அவருடைய பிரதிநிதியா சீஃப் எலக்டோரல் ஆபீசர் அங்க உள்ள ஸ்டேட், இவங்க வந்து அதை பாத்துக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து அங்க உள்ள முனிசிபாலிட்டி அப்புறம் வந்து நகராட்சி அமைப்புகளுக்குரியது பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு 100 நாட்கள் அந்த டிரான்சிஷன் பீரியட்னாலதான் முதல் தடவையாக நடத்த தேர்தலுக்கும் அந்த அமைப்புகளுக்கும் நடக்கும்போது அந்த 100 நாள் டைம் ஏன் கேட்கறாங்க அப்படின்னா, அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ண வேண்டியது முக்கியமான வேலை. அது தாராளமா பண்ண முடியும். நீங்களே சொன்னீங்க டெக்னாலஜி வளர்ந்துச்சு, அதன் காரணமாக ஈவன் இன்ஃபேக்ட் வந்து நடக்கக்கூடிய சென்சஸை வந்து முழுக்க எலக்ட்ரானிக் டிவைசஸ் வச்சுதான் இப்ப நடக்க போகிறது. ஒரு காலத்துல வந்து டீச்சர்கள் வந்து பெரிய பட்டியலை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு சூர்யா நடக்க போறது இல்ல.